Welcome to TAF IAS Academy. This is Shiganti Shivaji from Tanjavur branch. இந்த போலீஸ்க்கு உண்டான எக்ஸாம்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது 6th-லேருந்து 10th வரைக்கும் டெய்லி வந்து ஒவ்வொரு லெசன் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய அடுத்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லெசன் வந்து குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை அப்படிங்கிற இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஜென்ரல் அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஸோ இந்த லெசனில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனபதங்கள் மற்றும் மகாஜனபதங்கள்னா எப்படி தோன்றுனுச்சு, அதே மாதிரி இந்திய அரசுல இந்த பரிணாம வளர்ச்சி எப்படிலாம் இருந்தது, ஸோ மௌரிய பேரரசு மகத்துவங்கள் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட சமுதாய முறை பொருளாதார முறை இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அசோகரோட கொள்கைகள் அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம் பௌத்த மதம் மற்றும் சமண மதம் அப்படிங்கிறதுல அறிவு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ எந்த நூற்றாண்டுனா கிமு 6ஆம் நூற்றாண்டு சொல்கிறோம். ஸோ 6ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராந்திய அரசுகள் அங்கங்கே உருவாக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ அந்த காலகட்டங்களில் தான் சமூக பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் மகாவீரரும் கௌதம புத்தர் இருக்காங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து புது எழுச்சிக்கு வர்றதுக்கு அவங்க தான் வித்திட்டாங்கன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் சமூகத்தில் வந்து நிறைய மாற்றம் அடைகிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு இருக்குல்ல, அந்த இரும்போட பங்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இரும்புலேருந்து கொழுமுனைகள் இதன் மூலமாக நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய வேளாண்மை அப்படிங்கிறது வளர்ச்சி அடையுது. ஓகே, ஸோ இந்த வேளாண்மை மூலமாக பல்வேறு பயிர்கள் அப்படிங்கிறது பயிரிடப்படுகின்றன. ஸோ அதன் மூலமாக நிறைய மையங்கள் உருவாக ஆரம்பிக்குது, வணிகம் நல்லா சிறந்து விளங்குது. ஸோ இரும்பை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த மகாஜனபதங்கள் அப்படிங்கிறனா உருவாக ஆரம்பிச்சு. இந்த மாதிரி பேரரசு அப்படிங்கிறது இப்படி தான் நகரங்களாகவும் பெருநகரங்களாகவும் உருவாகி இந்த பேரரசு அப்படிங்கிறது உருவானுச்சு. ஓகே, ஸோ இதில் கணா அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிசமமான சமூக அந்தஸ்தை பெற்றவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, கணா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்றம் சொல்கிறோம். ஓகே, இப்போ கண சங்கனா சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை கொண்ட மன்றம் தான் என்ன சொல்கிறாங்க, கணா சங்கா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கணா சங்கா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கணா சங்கா அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுகிறது. ஸோ கணசங்கங்கள்ங்கிறது முடியாட்சிக்கு முன்னாடி, அதாவது முடியாட்சிங்கிறது என்ன, மன்னர்களோட ஆட்சிக்கு முன்னாடி உள்ள இந்த மேல்குடி மக்கள் குடியிருக்காங்களா, ஸோ அந்த பிளேஸை என்ன சொல்கிறாங்க, கணசங்கா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி அரசுகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மன்னர்களோட ஆட்சி முடியாட்சி அரசுகள் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் ஜனபதங்கள் மகாஜனபதங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஜனபதங்கள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த இரும்போட பயன்பாட்டின் மூலமாக இந்த பறந்து விரிந்த மக்கள் வாழும் இடத்தை தான் என்ன சொல்கிறாங்க பகுதிகளாக தோன்றுனுச்சு. இந்த பகுதிகளை வந்து இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஜனபதங்கள் சொல்கிறோம். இதை ஒரு பெருநகரமாக இருந்துச்சுன்னா அதை மகாஜனபதங்கள் அப்படிங்கிற சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் எத்தனை வகையான மகாஜனபதங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 வகையான மகாஜனபதங்கள் அப்படிங்கிறது தோன்றுனுச்சு. ஸோ கிமு 6ஆம் நூற்றாண்டில் 16 வகையான மகாஜனபதங்கள் தோன்றுனுச்சு. ஓகே, ஸோ என்னென்ன மகாஜனபதங்கள் பார்த்தீங்கன்னா குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி வம்சம், மத்தியம்சம், சுரேசனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16 வகையான மகாஜனபதங்கள் தோன்றுச்சு. ஓகே, ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 4 வகையான மகாஜனபதங்கள் அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மகதம் சொல்லக்கூடிய பீகார் இடத்துல மகதம் அப்படிங்கிறதும், அவந்தி அப்படிங்கிற இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி அப்படிங்கிற சொல்கிறோம். அடுத்தது கோசலம்ங்கிறது கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதியிலையும், வத்சம் அப்படிங்கிறது கோசாம்பி அலகாபாத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் இந்த 4மே முக்கிய மகாஜனபதங்களாக கருதப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த மகாதங்கள் வந்து எழுச்சியாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னோம் இந்த வேளாண்மை பயிர்கள். ஓகே, ஸோ இந்த வேளாண்மை பயிர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வேத காலம் தோன்றுனுச்சுன்னு சொன்னோம். இந்த வேத காலங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகதத்தில் கங்கை சமவெளி பகுதிகள் நிறைய இருந்தனால வேளாண்மை செய்கிறதுக்கு நல்ல உகந்த இடமா இருக்கிறதுனால நிறைய வேளாண் பயிர்கள் விளைவிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த காடுகள் இருந்தனால அந்த மரம் பலகை இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதனால வணிகம் அப்படிங்கிறது செழித்தோங்கியது. ஓகேவா? ஸோ இரும்போட பயன்பாடு ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதனால வர்த்தகம் வணிகம் இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சது. இப்படி தான் இந்த மகதம் அப்படிங்கிறது தோன்றுனுச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பண்டைய மகதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரச வம்சங்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம், இந்த வம்சங்களை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஹரியங்கா வம்சம் அப்படிங்கிறத தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா. ஓகே, ஸோ பிம்பிசாரா அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹரியங்கா வம்சம் தோற்றுவிப்பாங்க. இந்த பிம்பிசாரோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத்த சத்ரு அப்படிங்கிற சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த அஜாத்த சத்ரு யாருன்னா நம்ம புத்தர் இருக்காருல்ல, அந்த புத்தரோட சமகாலத்தவர் தான் யாருன்னா அஜாத்த சத்ருன்னு சொல்கிறோம். இந்த அஜாத்த சத்ரு தான் நம்ம முதலாக பௌத்த மாநாடு அப்படிங்கிறது ராஜகிரகத்தில் நடந்திருக்கும். அந்த ராஜகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத்த சத்ரு. ஓகே, ஸோ இவரோட மகன் வந்து உதயன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்திரத்தில் ஒரு பாட்டாளிபுத்திரா அப்படிங்கிறது என்ன இப்போதைய பீகாரோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய பாட்னாவை தான்
பாட்டாளிபுத்திரன் சொல்றோம். அங்க வந்து ஒரு புதிய தலைநகரை உருவாக்குனாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சம். ஹரியங்கா வம்சம்னாலே யார் நினைப்பு வந்துடணும்? பிம்பிசாரா, அவருடைய மகன் அஜாதசத்ரு. ஓகேவா. ஸோ அடுத்தது சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சத்துல இருக்கக்கூடிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலசோகா அப்படிங்கிறவர் தான் இதை தோற்றுவிச்சிருப்பாரு. ஓகேவா. ஸோ இந்த காலசோகா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் பௌத்த மாநாடு எங்க நடந்திருக்குன்னா வைஷாலி நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ அந்த வைஷாலியில நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணது இந்த காலசோகா தான். ஓகே. ஸோ ராஜகிரகத்திலேருந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு தலைநகரை மாற்றியவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலசோகா அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே. ஸோ 3வது வம்சம் என்ன வம்சம் பார்த்தீங்கன்னா நந்த வம்சம் சொல்றோம். இந்த நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகா பத்ம நந்தர் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா. ஸோ இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட மகன்கள் 8 மகன்களோடு சேர்த்து வந்து 9 நந்தர்களாக வந்துட்டு இதை வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க சொல்றாங்க. கடைசி நந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த தனநந்தரை வந்து தோற்கடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மௌரிய வம்சம் இதுக்கப்புறம் தோன்றுமா இந்த மௌரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய முதல் அரசரான சந்திரகுப்த மௌரியர் தான் இந்த தனநந்தாவை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் நாலந்தா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிறத ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாலந்தா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக என்ன பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த வருஷம் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தப்படுத்தினா 2016 யுனெஸ்கோ சைட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நாலந்தா அப்படிங்கிற இந்த பொருள் இந்த பேர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லான நா கூட்டல் அலன் ப்ளஸ் தா அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகே. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர். அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் ஒரு வற்றாத அறிவை அளிக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படிங்கிறதா இதோட பொருள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு. இந்த மௌரிய பேரரசோட இதோட சான்றுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் நிறைய சீல் வச்ச காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசோகரோட கல்வெட்டு இருக்குல்ல அதுலேயும் ஜுனாகத் கல்வெட்டு அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராமனோட ஜுனாகத் கல்வெட்டு, அதே மாதிரி சமய சார்பற்ற இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டியர்களோட அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தரோட முத்ரராட்சசம், மாமூலனாரோட அகநானூற்று பாடல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள் கிடைச்சிருக்கும். சமயம் சார்ந்த நூல்கள்னா சமண பௌத்த நூல்கள்லேருந்து புராணங்கள் எல்லாமே மௌரிய பேரரசை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம வெளிநாட்டு சான்றுகள் பார்க்கும்போது தீபவம்சம், மகாவம்சம் மற்றும் இண்டிகாங்கிறது யாருடைய நூல் பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸோட நூல். ஓகேவா. ஸோ இந்த மெகஸ்தனிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலுக்கஸ் நிகேட்டர் இருக்காருல்ல ஸோ அவரோட கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரோட சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். இவர் எழுதின நூல் தான் என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா இண்டிகா அப்படிங்கிற இந்த நூல். ஓகேவா. ஸோ இதில் மௌரிய பேரரசு இந்தியாவோட முதல் பேரரசாக வந்துட்டு மௌரிய பேரரசு அப்படிங்கிறத தோற்றுவிச்சாங்க. ஸோ இந்த மௌரிய பேரரசோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்திரான்னு சொல்கிறோம். பாட்டாளிபுத்திரங்கிறது தற்போதைய பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவாக தான் சொல்கிறோம். ஸோ இது முடியாட்சி அப்படிங்கிறது இதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த மௌரிய பேரரசுங்கிறது கிமு 322 187 வரை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மகதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய பேரரசு அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மௌரிய பேரரசில் இருக்கக்கூடிய அரசர்கள் என்ன சந்திரகுப்த மௌரிய, நெக்ஸ்ட் பிந்துசார, அசோகர் அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகே. ஸோ இதில் சந்திரகுப்த மௌரியர் தான் நம்மளோட மௌரிய பேரரசை முதல்ல தோற்றுவிச்சவர். ஓகேவா. ஸோ இந்த சந்திரகுப்த மௌரியரை பத்ரபாகு அப்படிங்கிற சமண துறவி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா தென்னிந்தியா வரைக்கும் அழைத்து வந்திருப்பார். ஓகேவா. ஸோ இதில் சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சல்லேக்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உண்ணா நோன்பு, அதாவது சாப்பிடாமையே இருந்து உயிர் துறக்கிறத என்ன சொல்கிறாங்க சல்லேக்னா. இந்த முறை மூலமாக தான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்கிறாரு. எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரவண விலகுகளில் தன்னோட உயிரை மாய்த்து கொள்கிறார். ஓகேவா. ஸோ இந்த சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக். ஓகே. பிந்துசார். ஓகே. ஸோ பிந்துசாரோட இயர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்ஹசேனா அப்படிங்கிற சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த சிம்ஹசேனா என்கிற இந்த பிந்துசாரோட வந்துட்டு கிரேக்கர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அமிர்த கதான்னு சொல்லியிருப்பாங்க. அமிர்த கதான எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து அசோகர் வரும். ஸோ மௌரிய பேரரசுகளை மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். ஸோ அசோகரை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ அசோகரை என்ன சொல்லுவாங்கன்னா தேவனாம் பெரியன்னு சொல்லுவாங்க. தேவனாம் பெரியர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா தெய்வங்களுக்கு, அதாவது கடவுளுக்கு பிரியமானவன் என்று பொருள். ஓகேவா. ஸோ இந்த தேவனாம் பிரியர் என்கிற அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து போரில் வந்து இருந்திருப்பாரு. இந்த கலிங்க போர் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்குன்னா கிமு 261 இந்த கலிங்க போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகே. ஸோ 261 கலிங்க போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்த கலிங்க போரோட தாக்கம்னால தான் அசோகர் என்ன பண்ணியிருப்பாரு அந்த நிறைய வந்து அராஜகமான சம்பவம் நடந்திருக்க பார்த்துட்டு தான் இந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் முறை அப்படிங்கிறத தகர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ இந்த அசோகரை ஒரு பிரகாசமான நட்சத்திரம் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. ஓகே.
ஸோ இந்த கலிங்க போருக்கு பின்னர் தான் அசோகர் பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த மதத்தை தழுவியிருப்பார். ஸோ அந்த பௌத்த மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தொல் கல்வெட்டில் அந்த பௌத்த மதத்தை தழுவின விஷயத்துலேருந்து இதை பற்றின பொருள் இந்த பௌத்த மதத்தோட அந்த புகழரையும் சொல்லக்கூடிய தம்மம் அப்படின்னு சொல்லல. ஸோ அதை பற்றினா அசோகர் இந்த 2ஆம் கல்வெட்டில் சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக தன்னுடைய மகன் மற்றும் மகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இலங்கை நோக்கி பயணம் செய்து பௌத்த மதத்தை பரப்ப சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ இதில் இறக்க உணர்வுனா என்ன, அறம்னா என்ன, தூய்மைனா என்ன, புனிதத்தன்மை, அதேமாதிரி சுய கட்டுப்பாடு, இந்த மாதிரி கொள்கைகளை நான் என்ன பண்ணியிருப்பாரு நம்ம அசோகர் பின்பற்றிருப்பாருன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ சிங்கம் முகத்தூண் அப்படின்னு சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் எம்பளம் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம சாரநாத்தில் இருக்கக்கூடிய அசோகரோட தூண்லேருந்து தான் இந்த நேஷனல் எம்பளம் அப்படிங்கிற டெவலப் பண்ணியிருப்போம். இதில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த அசோக சக்கரவை தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அசோக சக்கரம் இருக்குல்ல. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஃப்ளாகில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதெல்லாமே நம்மளோட அசோகர் இதுலேருந்து வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் எம்பளம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ மகன் பார்த்தீங்கன்னா மஹிந்தா, மகள் சங்கமித்ராவை வந்து பௌத்த மதத்தை வந்து பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற சொன்னோம். ஸோ அசோகர் தரோட 3வது மாநாடு, அதாவது பௌத்த மதத்தோட 3வது மாநாடு அப்படிங்கிறது பாட்டாளிபுத்திரத்தில் நடந்திருக்கும். அதை கண்டக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோகர் கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்து முறை. ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி, அதாவது பிராமி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி காந்தகாங்கிறது கிரேக்கம் மற்றும் அரேபிக் எழுத்துல இருக்கும். ஓகேவா. ஸோ வடமேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கரோஸ்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அசோகர் தன்னுடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டில் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றின விஷயங்களை வந்துட்டு அதில் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது அசோகரோட நிர்வாகம், தட் மீன்ஸ் மௌரிய பேரரசோட நிர்வாகம் அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மௌரிய பேரரசில் வந்து பார்த்தீங்கன்னா அரசரே இறையாண்மை மிக்கவராக இருப்பார். அவர் தான் சுப்ரீம் பீயிங்காக இருப்பார். அவருக்கு அசஸ் பண்ணுறதுக்காக அமைச்சர் பிரிவு அப்படிங்கிறது இருக்கும், மந்திரி பரிஷத் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அரசர் தான் ஒரு உளவுத்துறை, மிகச்சிறந்த உளவுத்துறையாக இருந்திருப்பார். ஸோ வருவாய் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வருவாய் வந்து நிலங்களை ஈட்டு தந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லூம்பினியில் இருக்கக்கூடிய அசோகரது கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான வரிகளை சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஒன்று என்னன்னா பாலி, இன்னொன்று பாகா. ஓகே. ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம். பாகா அப்படிங்கிறது என்னன்னா 6ல் 1 பங்கு விளைவிச்சல் கொடுக்கறது தான் பாகா அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதில் நிறைய வணிகம் சார்ந்த விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. அரசு வருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் வந்துட்டு இராணுவத்தோட ஊதியமாகவும் அரசு அதிகாரிகளுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறதுமாகவும் இந்த வருவாயை வந்து செலவிட்டிருப்பாங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ நீதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அரசர் தான் உச்சபட்ச அதிகாரமாக நீதித்துறையோட தலைவராக இருந்திருப்பார் நம்மளோட அரசர். ஓகே. ஸோ இராணுவ நிர்வாகம் பார்க்கும்போது 30 நபர்களை கொண்ட ஒரு 5 குழுவாக இராணுவ நிர்வாகம் அப்படிங்கிறது செயல்பட்டுருக்கும். ஓகே. ஸோ நகராட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா நகரம் மற்றும் மாநகரம் வந்துட்டு நகர் நிர்வாகத்தை நகரிகா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நாணயம் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்துட்டு வணிகத்திற்காக மட்டும் செயல்படுத்தாமல் ஊதியம் வழங்குறதுக்கு பணத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மயில் மற்றும் மலை, பிறை, சந்திரன் இதை மாதிரி பதித்த நாணயங்கள், வெள்ளி நாணயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மசாக்காஸ்ன்னு சொல்லக்கூடிய செப்பு நாணயங்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் வணிகம் அப்படிங்கிறது மலேசியா, இலங்கை, பர்மா ஆகிய நாடுகளோட இப்போ நிறைய அளவுக்கு வந்துட்டு வணிகம் செஞ்சுருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களோட முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள், இறக்குமதி பொருட்கள் என்ன அப்படிங்கிறது பாக்ஸில் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ முத்துலேருந்து, வைரம்லேருந்து, பருத்தி இலை துணியிலேருந்து, தந்தி அந்த மாதிரி தந்தம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. குதிரையிலேருந்து தங்கம், கண்ணாடி பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மௌரிய பேரரசோட கட்டடக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் கலை, அதே மாதிரி அரச கலை சொல்கிறோம். உள்ளூர் கலை அப்படிங்கிறது யக்ஷன், யக்ஷி அப்படிங்கிறது உருவ சிலைகள் சொல்கிறோம். அதே மாதிரி அரச கலைகள் அவங்களோட கட்டடங்கள், இந்த ஒற்றைக்கல் தூண்கள், அந்த மாதிரி குடைவரை கோயில்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக இருக்கும். ஓகே. ஸோ யக்ஷன், யக்ஷி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர், வளம், மரங்கள். ஓகேவா. ஸோ உடைய ஆண் சிலையை தான் என்ன சொல்கிறாங்க, யக்ஷன் சொல்லும். இதுவே பெண் வடிவமாக இருந்தால் யக்ஷி அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால் அப்படிங்கிற இடத்துல சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிற சொல்கிறோம். சாஞ்சி ஸ்தூபி இட் இஸ் நத்திங் பட் புத்தர்கள் இருக்காங்களா, பௌத்தம். ஓகே. ஸோ அந்த புத்தர்களோட அந்த எஞ்சிய உறுப்புகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அடக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த இடம் தான் சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சாரநாத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் தூண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த தூண் பார்த்தீங்கன்னா தர்ம சக்கரம் அப்படிங்கிறது இதில் தான் இடம்பெற்றிருக்கும். ஓகே. ஸோ நம்ம குடைவரை கோயில்கள் பார்க்கும்போது புத்கயான்னு சொல்கிறோம்ல, ஸோ புத்தகயா அப்படிங்கிற சொல்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குகைகள் இருந்திருக்கும். இதெல்லாமே அவங்களோட கட்டிடக்கலைக்கு இதுக்கெல்லாம் சான்றாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மௌரிய பேரரசுக்கு வீழ்ச்சிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்த அரசர்கள் வந்து இவங்களால காம்படிட் பண்ண முடியல, அதாவது மௌரிய பேரரசால் காம்படிட் பண்ண முடியல. ஸோ இது அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. ஸோ மௌரிய பேரரசில் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகத்ரதா அப்படிங்கிறவர் தான் கடைசி அரசராக இருக்கார். இவர் தன்னுடைய சொந்த படைத்தளபதியான
புஷ்யமித்ரா அப்படிங்கிறாங்களா, அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அரசரை வந்து கொண்டிருப்பாங்க. இதோட மௌரிய பேரரசு அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம மகதம் மகாஜன பதங்கள்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதில் மகதத்தோட பேரரசு 4 வம்சங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது மௌரிய பேரரசு பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒன்லைனர் கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஷால் வி? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் மகதம் அப்படிங்கிற சொல்கிறோம். ஓகே, ஸோ 4 முக்கிய மகாஜன பதங்கள் பார்த்தோமா. மகதம் அப்படிங்கிறது எங்க? பீகார்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவந்தி அப்படிங்கிறது உஜ்ஜயினி. ஓகே, ஸோ கோசலம் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதான் கோசலம் அப்படிங்கிற சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்தது வத்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோசாம்பி. கோசாம்பி எங்க இருக்கு? அலகாபாத். ஓகே, ஸோ மகாஜன பதங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை மகாஜன பதங்கள் இருக்குன்னு சொன்னோம்? 16 அப்படிங்கிறது மகாஜன பதங்கள். ஓகேவா, ஸோ அந்த 16 மகாஜன பதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் ஹரியங்கா வம்சம் அப்படிங்கிற பார்க்கணும். ஹரியங்கா வம்சம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா. ஹரியங்கா வம்சம் முதல் அரசர் பிம்பிசாரா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ புத்தரின் சமகாலத்தோட யார் இருப்பாங்கன்னா பிம்பிசாரோட மகனான அஜாத்த சத்ரு, அவர் தான் புத்தரோட சமகாலத்தவராக இருப்பார். ஓகேவா, ஸோ இவர் தான் அஜாத்த சத்ரு தான் முதல் புத்த மாநாட்டை கூட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத்த சத்ரு. ஸோ அஜாத்த சத்ரு அப்படிங்கிறது எந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் இந்த என்ன பண்ணியிருப்பாங்க, முதல் பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது சிசுநாக வம்சம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த சிசுநாக வம்சத்தில் 2ஆம் புத்த மாநாட்டை கூட்டியவர் யார்? ஓகேவா, ஸோ சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவரும் 2ஆம் புத்த மாநாட்டை கூட்டியவருமான காலசோகா. ஓகே, ஸோ இவர் தான் தலைநகர் ஃபர்ஸ்ட் ராஜகிரகம் இருக்கும், அந்த ராஜகிரகத்தை பாட்டாளி புத்திரருக்கு மாற்றியவரும் யாரு? இந்த காலசோகா தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நந்த வம்சம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நந்த வம்சத்தோட முதல் அரசர் அப்படிங்கிறது பேர்ல இருக்கு நந்தான்னு. ஸோ மகாபத்மநந்தா. மகாபத்மநந்தா தான் நந்த வம்சத்தோட முதல் அரசர். ஓகே, ஸோ கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தா. ஸோ இந்த தனநந்தரை தோற்கடிச்சதுதான் யாரு? சந்திரகுப்த மௌரியா. சந்திரகுப்த மௌரியா தான் தோற்கடிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ நாலந்தா. நாலந்தாங்கிறது என்ன பொருள்னு சொல்லணும், என்ன வேர்டுனா சான்ஸ்கிரிட் வார்த்தை சொல்லணும். நா கூட்டல் அலம் கூட்டல் தான் சொன்னோம். ஓகேவா, ஸோ இது வற்றாத அறிவை அழிப்பவன். வற்றாத அறிவை அழிப்பவன் அப்படிங்கிற பொருள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலந்தா. ஸோ நாலந்தா எப்போ வந்து 2016 யுனெஸ்கோவில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற சொன்னோம். ஓகே, ஸோ அடுத்தது மௌரிய வம்சம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மௌரிய வம்சத்தோட முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரகுப்த மௌரியா. ஓகே, ஸோ இந்த சந்திரகுப்த மௌரியா எந்த இடத்துல இறந்துருக்காங்கன்னு சொன்னோமா? எங்க? சரவண பெலகலு. ஓகே, ஸோ எங்கே இருக்குன்னு சொன்னோம்? கர்நாடகாவில் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பிந்துசாரரின் இயற்பெயர், சந்திரகுப்த மௌரியோட பையன் பேர் என்ன? பிந்துசாரான்னு சொன்னோம். இந்த பிந்துசாரோட இயற்பெயர் என்னன்னா சிம்ஹசேனா. ஓகே, ஸோ சிம்ஹசேனாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ஹசேனான்னு சொல்கிறோம். இவரை வந்துட்டு எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்கள் நேம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மௌரிய அரசர்களை புகழ் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். அசோகர் யாருன்னா இந்த பிந்துசாரோட மகன் தான் அசோகர். ஓகேவா, ஸோ அசோகரை தேவனாம் பிரியர்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அசோகரை என்ன சொல்லலாம்? தேவனாம் பிரியர் என்று சொல்லலாம். ஓகே, ஸோ தேவனாம் பிரியர்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த அசோகர் கலிங்க போரை நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிமு 261 கலிங்க போரில் ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அந்த கலிங்க போர் பற்றிய கல்வெட்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோகரோட 13ஆம் கல்வெட்டில் இந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ 3ஆம் புத்த மாநாட்டை கூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். ஓகேவா, ஸோ எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி புத்திரத்தில் 3வது பௌத்த மாநாடை அசோகர் கூட்டியிருப்பார். ஓகேவா,
ஸோ மௌரியர்களின் அமைச்சரவை ஓகேவா. ஸோ மௌரியர்கள் வந்து அமைச்சரவையில் இந்த அரசு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை மிக்க அரசாக செயல்படும். அரசர்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது செயல்படும். மந்திரி பரிஷத், மந்திரி பரிஷத். ஓகே. சங்க பாகா அப்படிங்கிற மாதிரி நிலவரி இருக்கும். சார் இந்த பாகாங்கிறது என்னது, 1/6 விளைவிச்சலை கொடுக்கறது தான் பாகா. ஓகேவா. ஸோ நீதித்துறையின் தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசர் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ நீதித்துறையில் நீதித்துறையின் அரசர் யார் இருப்பாங்க, தலைவராக யார் இருப்பாங்கன்னா அரசர் தான் செயல்படுவாங்க. ஓகே. ஸோ மசாக்காஸ் அப்படிங்கிறது என்ன நாணயம், செப்பு நாணயம் அப்படிங்கிறத சொன்னோம். ஓகே. ஸோ இந்த நாணய முறைங்கிறது இந்த பணம் அப்படிங்கிறது வணிகம் செய்வதற்காக மட்டும் அல்லாமல் ஊதியம் கொடுக்கவும் பணம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ மயில் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறை சந்திரன் இதெல்லாம் வச்சு நாணயங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் செப்பு நாணயமாக இருக்கிறத என்ன சொல்லி பார்த்துருக்கோம், மசாக்காஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேஷில் உள்ள போபால், மத்திய பிரதேஷோட தலைநகரம் என்ன, போபாலில் தான் சாஞ்சி ஸ்தூபின்னு இருக்குது. இந்த ஸ்தூபி அப்படிங்கிறது என்ன, புத்தர்களோட எஞ்சிய உறுப்புகளை வந்து அந்த அடக்கம் பண்ண அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் ஒளிகிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு கண்டென்ட் பார்த்துமா, ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. அசோகரை ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்றும் ஒளிர்கிறான்னு சொன்னவர் ஹெச்ஜி வெல்ஸ். ஓகே. ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் சுதர்சனா ஏரியை கூறும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு. ஓகே. ஸோ சுதர்சனா ஏரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ரமனோட கல்வெட்டான ஜுனாகத் கல்வெட்டு. ஸோ ஜுனாகத் கல்வெட்டு தான் எதை பற்றி சொல்லுது, சுதர்சனா ஏரியை பற்றி சொல்லுது. ஓகே. ஸோ இந்த லெசனோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் உங்களை மீட் பண்ணலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் கைஸ். தேங்க்யூ.